ஸ்டூடெண்ட்ஸ் நான் கதைக்கிறேன் விளங்குதா? குட் ஈவினிங் ஓம் சார். ஓகே, கடைசியா நான் வி காண்றதுக்குரிய ஈக்குவேஷன் தான் நான் ஒருத்தரும் செஞ்சு அனுப்பல எனக்கு. சரி, நானே செய்கிறேன். நீங்க எக்ஸாம்ல போய் மார்க்ஸ் வரையில இது வரையிலேருந்து இது என்னோட வந்து காரணம் சொல்லக்கூடாது. சொல்லுங்க, வி சிக்வல் என்னன்னு தந்தனா? வி சமன். நாலின் கீழ் பையார் கணம். ஓகே, 4/3 பை ஆர் கனம். இது என்னத்துக்குரிய கனவுக்குரிய சமன்பாடு இது? கோலத்திட கோளம், ரைட்? ஒரு ஸ்பேண்ட் வால்யூமுக்குரிய ஈக்குவேஷன் தான் இது, ரைட்? இதுல வந்து நான் பை வந்து தந்தனால் 3.142 147 142 மூன்று தசம் ஒன்று சார். நான்கு ஏழுன்னு சொன்னானா 1.14 சொன்னானா? 3.14 ரெண்டு. அதோட ஆர் வந்து என்ன சொன்னான்? 0.6 0.64 சென்டிமீட்டர். 3 0.64 சென்டிமீட்டர். 6 4 6 4, ரைட்? அப்ப நாங்க இப்ப இதுல இது பண்ணுவோம். இப்ப வி சமன் 4/3 தர 3.14 தர 0.64 முழுவதின் மூன்றாம் அடுக்கு, ரைட்? இப்ப 0.64 முழுவதின் மூன்றாம் அடுக்க பெருக்கி அதுக்கப்புறம் வந்து 3.412 பெருக்கி அதுக்கப்புறம் செய்யறதெல்லாம் வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்? டைரக்டா வந்து இதுக்கு என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் என்ன லொக் எடுக்கலாம்? லொக் லொக் அடி 10 எடுக்கலாம், இல்லாட்டி எல்ஜி எடுக்கலாம் அடி. அதாவது வந்து லொக் அடி 10ம் எல்ஜி வந்து எங்களுக்கு சமன். ஆகவே லொக் அடி 10 எடுக்கலாம் அல்லது எல்ஜி என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்ஜி நான் லொக் அடி 10க்கு பதிலாக எல்ஜி என்று போடுறேன். ரெண்டு மொண்டு தான். எல்ஜி பி சமன் எல்ஜி, ரைட்? இப்ப பெருக்கிறது எல்லாம் என்ன செய்யும் எங்களுக்கு? பெருக்கிறது மடக்கையில் எழுதுக்கு எப்படி எழுதுவோம்? கூட்டி எழுதணும். யா, இப்ப மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கண்டா அதை நாங்க வந்து கூட்டி தான் எழுதுவோம். இப்ப இது வந்து இப்ப நாங்க மொத்தமா எழுதுறோம். அதாவது வந்து 4 தர 3.142 தர 0.64 முழுவதின் மூன்றாம் அடுக்கு கீழ் மூன்று இருக்கு. அந்த மூன்று 4x3 மூன்று கீழே இருக்கு, ரைட்? அப்ப பெருக்கிற எல்லாம் கூட்டி எழுதுவோம், வகுக்கிற வகுக்கிற எல்லாம் எப்படி எழுதுவோம்? டிவைட் பண்றது கழிச்சு எழுதணும். கழிச்சு எழுதுவோம். கழிக்கணும். ஆகவே எல்ஜி 4 சக எல்ஜி 3.142 சக எல்ஜி 0.64 மூன்றாம் அடுக்கு சாய எல்ஜி 3, ரைட்? இப்ப முதலாவது வந்து பார்ப்போம். எல்ஜி 4 4என்றது என்னது? விஞ்ஞான முறை குறிப்பீட்டுல தான் இருக்கு. அதாவது 4.0 இன்டு 10 அடுக்குன்னு வரப்போகுது, ரைட்? அப்ப இது விஞ்ஞான முறை குறிப்பிடலான் இருக்கு. அப்ப நாங்க எங்க போய் பார்க்கணும் இதனால? மடக்கை அட்டவணையில மடக்கை அட்டவணையில 4 போய் எப்படி? 40 40ல 40 40 40 பூஜ்ஜியம். 0. ஏனென்றா எங்களுக்கு தெரியும் மடக்கை அட்டவணையில வந்து எங்களுக்கு இருக்கிற இலக்கம் வந்து 40ன்றது வந்து அது 4.0 தான் குறிக்குது, ரைட்? எங்களுக்கு தெரியும் மடக்கை அட்டவணையில எத்தனை 10ல இருந்து தொடங்குதுண்டா அது 1ல இருந்து தொடங்குது. 99 அங்க 10 வரைக்கும் தான் அங்க முடிய போகுது. உங்களுக்கு 1ல தொடங்கி 9.9ல முடிய போகுது. மடக்கை வந்து நாங்க பார்க்கறது வந்து 1க்கும் 10க்கும் இடையில இருக்கிற இலக்கங்களுக்கு. ஆகவே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 40 பூஜ்ஜியத்துல போய் பார்க்கணும். அப்ப 40 பூஜ்ஜியத்துல பார்த்தோம்னா எங்களுக்கு எப்படி வரும்? 60 21. 60 60 21. 21. இது விஞ்ஞான குறிப்பீடுல
அப்படியே தானே இருக்கு 10 பூஜ்ஜியம் அடுக்கு. அப்ப இங்க என்ன வரப்போகுது? 0.6021. ரைட். இனி அடுத்தது 3.142 பார்க்கணும். 3.142 எங்க இருக்கு? அதுவும் விஞ்ஞான குறிப்பீட்டுல தான் இருக்கு. ஆகவே இதை நாங்க தேட போது என்னன்னு செய்யப்படும்? 31.42 போய் பார்க்கணும். 31.4.2. 31.4.2 என்ன இருக்கு? 31.4.2 31.4 49.69 அங்கால 2 3 ஆகவே 72 49.72. சரியா? 49.72. ஆம் சார். 0.4972. ஏன் பூஜ்ஜியம் போடுற நீங்க? இங்கேயும் வந்து எங்களுக்கு என்ன இருக்கு? ஒன்றுக்கு 10க்கு இடையில தான் இருக்கு. ஆகவே எங்களுக்கு வந்து வரப்போறது என்ன? 0.4972. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதை நாங்க எப்படி எழுதிக் கொள்ளலாம்? லோக் அடி 10 மடக்கைன்ற 3ஆம் அடுக்கு. அப்ப 3ஆம் அடுக்கு எங்க வரும்? இங்க 3க்கு வரும். ஆகவே 3 தர 0.64. 0.64 விஞ்ஞான குறிப்பிட்டு எழுதினா அப்படி எழுதுவோம். 6.1 தர எப்படி எழுதலாம்? 6.4 தர 10 சயோண்டு. சய ஒன்று. ஓராம் அடுக்கு. அப்ப 10 சய ஓராம் அடுக்கு. ரைட். இப்ப 6 6.4 பார்க்கணும். அப்ப எங்க பார்க்கணும்? 64 பூஜ்ஜியத்துல பார்க்கணும். இங்க 10 சய ஓராம் அடுக்குன்னா இங்க என்ன 0. வரப்போகுது? ஒன் பா 1 வரப்போகுது. தசம். இப்ப 64 பூஜ்ஜியத்துல பார்த்தோம்னா எங்களுக்கு என்ன வருது? 80 62. 80 62. அப்ப 80 62 நாங்க போடுவோம் இல்ல. 80 62 சாயம். லொக் 3 என்ன என்னது? 30 பூஜ்ஜியத்துல பார்க்கணும். அப்ப 30 பூஜ்ஜியத்துல என்ன இருக்கு? 47 71. 0.4771. ஆகவே இப்ப பாருங்க, இந்த இந்த இலக்கங்கள் இருக்கிற எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்குவோம். இப்போ இலக்கங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே, அதாவது தசங்கள் இருக்கிற பாரம் கடைசியா செய்வோம். இப்போ தசங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே முன்னுக்கு கூட்டுவோம். அப்போ கூட்டின மண்டங்களுக்கு என்ன கூட்டுறது? கூட்டி கழிக்கிறது, கழிச்சா எவ்வளவு வருது? முதல்ல 0.6021 0.4972 கூட்டுவோம். அப்போ 72 கூட்டின மண்டங்களுக்கு வரப்போகுது எத்தனை வரப்போகுது? இது ரெண்டையும் கூட்டினோம்னா எங்களுக்கு வரவு என்னண்டு? 3 9 9 6 4 10 1 இவ்வளவு வரும். அதுல இருந்து நாங்க என்னத்தை கழிக்கணும் இனி? இந்த இலக்கத்தை கழிக்கணும். அப்ப இதை கழிக்கணும். இந்த மைனஸ்ல இருக்கிற இதை கழிக்க போறோம். அப்ப நாங்க அதை கழிச்சோம்டா 0.4771 கழிச்சோம்டா எங்களுக்கு வரப்போகுது 3ல இருந்து 1 போனா 2 2 2 6 சாக. இது நான் 3ஆல் இது பா இதை பெருக்கைகள் எப்படி பெருக்குவோம் நாங்க? ஒரு இலக்கத்தை பெருக்கும் போது எப்படி பெருக்கிறேன்னு சொல்லி தந்தேன் நான். ஒரு இலக்கத்தை நாங்க பார்ல இருக்கிற இலக்கத்தை நாங்க பெருக்க போறோம்னா அப்படி பெருக்குவோம். லாஸ்டா சொல்லி தந்தேன்.
எப்படி பெருக்குவோம்? பா ஒன்றை தனியாக எழுதுவோம், அப்படி எழுதுவோம். மூன்று தர பார் ஒன்றுன்றது என்னது? -1. இங்கால இருக்கிறது என்னது? 0.8062. அப்ப இப்ப நாங்க இதை எழுதி கொண்டோம்டா 0.6222 சாக இதை நாங்க பெருக்கினோம்டா எப்படி வரப்போகுது? -3 சாக 36 36 18 1 38 24. இப்போ 2 தசம் எப்படி வரும்? 2.1862 வரப்போகுது. சரியா? 36 36 36 18 6 36 18 ஒன்று மிச்சம் 1 24. நீ சத்தமுடா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு விலங்கையிலே போல. 2.4 36 36 18 0.001 24. அப்போ இப்படி வரப்போகுது. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டிட்டு மட்டும் எப்படி வரப்போகுது குலாத்தி? இவ்வளோத்தையும் கூட்டி இவ்வளோத்தையும் கழிக்கிறவங்களை வரப்போகுது 0.0408 வரும். ரைட். இவ்வளோத்தையும் கூட்டி இவ்வளோத்தையும் கழிச்சோம்னா எங்களுக்கு வரப்போகுது 0.0408. ரைட். 0.0408 வரப்போகுது. அப்போ இப்போ இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யணுமே நீ? இது வந்து எல்ஜிவி. இதுல இருந்து நாங்கள் என்ன செய்யணும்? விஏ காணணும். விஏ காணணும்னா என்ன செய்யணும்? ஆன்டிலாக் எடுக்கணும். வி சமன் ஆன்டிலாக் 0.0408. ரைட். அப்ப 0.0408 என்னத்தை போய் நாங்க தேடணும்? 0.408 தேடணும். 0 விட்டுட்டு 0.408 தேடணும். அப்ப 408 எங்க இருக்குன்னு போய் பாருங்க. மடக்கட்டவனில் 408 எங்க இருக்கு? 408 இல்ல, 374 இருக்கு சார். 374 இருக்கு. அப்ப 374ஓட எத்தனையை கூட்டினா 408 வரும்? 34. 34. அங்க 34 இருக்கா? 33 இருக்கு. 33 தான் இருக்கு. 33 தான் நாங்க போடணும். ஆக எத்தனை வரப்போகுது? 10 9 8. 8. 8. ரைட். அப்ப 10 9 8. 10 9 8. ரைட். இது 1 தசம் வருமா? 0 தசம் வருமா? 1 தசம். 1 தசம் வரும். ஏன்? எங்களுக்கு வந்து பார்ல இல்ல 0 தசத்துலான் இருக்கு. 0 தசம் விஞ்ஞானம் குறிப்பிட்டு அந்த என்ன சொல்ற 0 தசம் இருக்கிறதால நாங்க இங்கேயே தசம் வந்து இங்க குத்துவோம். ஆகவே எங்களுக்கு வந்து தசம் வந்து நாங்க இங்க குத்துவோம் இங்க. அதாவது 1.098 சென்டிமீட்டர் கனம் வருது. எழுதி கொள்ளுங்க. விலங்காட்டி கேளுங்க. எந்த இடத்துல விலங்கு இல்லையோ சொல்லுங்க, நான் சொல்லி தருவேன். நீங்க சைலண்டா பலமே எல்லாரும் கதைப்பீங்க. இப்போ ஒருத்தருமே கதைக்கிறீங்க இல்லை.
ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லுங்க. G சமன் இதை எழுதிட்டீங்களா? அழிக்கிறேன். இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. ஓகே, சொல்லுங்க. டி சமன் G சமன் ஜி, கிராவிட்டி. ஓகே, கிராவிட்டி சமன் 4 πr வர்க்கம் L இன் கீழ் T வர்க்கம். ஐயா வர்க்கம் எல்லின்கு டி வர்க்கம். இது வந்து நீங்க ஏ லெவல்ல வந்து படிப்பீங்க. இது வந்து என்ன ஈக்குவேஷன்டா, ஒரு ஊசல் குண்டோண்ட ஒரு ஒரு குண்டோண்ட கட்டி விட்டுட்டு இப்படி தொங்க விட்டுட்டு ஆட விட்டு அது அலைகிற காலம் தான் இந்த டி. டீல கண்டிங்கண்டா அதுக்கு அதுல இருந்தா இப்ப எழுவாயாக்கி ஜியை காண்றதுக்கு, அதாவது கிராவிட்டியை காண்றதுக்குரிய ஈக்குவேஷனா இதை தந்திருக்கிறோம். ரைட்? அதெல்லாம் நீங்க ஏ லெவல்ல பாப்பீங்க. ரைட். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பை எவ்வளவு தந்தது? பை சரி, பை வந்து 3.142. ஆர் வந்து என்ன? 1.632 சென்டிமீட்டர். 1.62. 632. 32. எல் 0.54 மீட்டர். டி 0.425 செக். ஓகே. இப்ப இதன்படி, ஆனா இது வந்து நான் சும்மா ரெண்டு மத்தந்த நம்பர்கள். ஆனா இந்த ரெண்டு மத்தந்த நம்பர்கள்ல வந்து உண்மையா இருக்கணும் வந்து அது தர்ற நம்பர்கள் எல்லாம் சுருக்கி வரைக்கல ஜி வந்து 9.81 வரணும். ஆனா இந்த இடத்துல வராது. என்னன்னா நான் சும்மா ரெண்டமா தந்தது. இப்ப இந்த நீங்க யோசிக்கிறீங்களே என்ன கிராவிட்டிக்கு வந்து வேற எது நம்பர் வருதுன்னு யோசிக்கிறீங்களே, நான் ரெண்டமா தந்ததால அது வராது. 9.81 வராது. ஆனாலும் நான் உங்களோட சுருக்கல் மடக்கைக்காக மட்டும்தான் இது தந்தேன். ரைட்? அப்ப இப்ப நாங்க எழுதி கொள்வோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜி சமன் 4 தர 3.142 தர ஆர் வர்க்கம் 1.632 வர்க்கம் தர எல் வந்து 0.54. இதுல வந்து நீங்க அலகுகளை போட்டு விளையாடாதீங்க. கடைசியில கிராவிட்டிக்கு என்ன அளவோ அதை கொடுத்து விட்டீங்கன்னா சரி. இதுல அலகுகளை போட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். ரைட்? ஓவர் 0.42 முழுவதின் வர்க்கம். இப்ப நாங்க ரெண்டு பக்கம் மடக்கி எடுத்தோம்னா எல்ஜி ஜி சமன் இங்கால பெருக்கிற எல்லாம் கூட்டுப்படும். எல்ஜி 4 தாக சார் எல்ஜி. ஓ, சார் எக்ஸ்கியூஸ் மீ. விளையல. அதுல வந்து 0.425 சார். 2 5. ஓகே. எல்ஜி 3.142 சக எல்ஜி 1.632 வர்க்கம் சக எல்ஜி 0.54 சய எல்ஜி 0.425 வர்க்கம். ரைட். ஏற்கனவே நாங்கள் எல்ஜி 4 கண்டிருக்கிறோம். என்ன பெருமானம் வந்தது? முதல் கேள்வியில கண்டுறாங்க 0.6 வந்தது. 0.6021. 2 1. அதே மாதிரி பையக்கும் கண்டிருக்கிறோம். என்ன வந்தது? 0. 4972. 7 2. ரைட். இப்ப இதுக்கு நாங்க போட்டுக்கொள்ளலாம். இந்த ரெண்டு வந்து என்ன செய்யும்? முன்னுக்கு வரும். ஏன்? மடக்கைன்ற அடியின் மடக்கைன்ற மேல இருக்கிற அடுக்கு. அப்ப அடுக்கு வந்து முன்னுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப ரெண்டு தர எங்களுக்கு இதுக்கு காணணும் 16 32. இது விஞ்ஞான முறை குறிப்பீடுல இருக்கான்னு பார்க்கணும். எஸ், விஞ்ஞான முறை குறிப்பீடுல தான் இருக்கு. ஆகவே இது நாங்க போட்டுக்கொள்ளலாம். என்னன்னு போட்டுக்கொள்ளலாம்? 16 32 கண்டுட்டு அதை டிரெக்டாவே சைவ தசம்னு போட்டோம்னா சரி. அப்ப 16 32க்கு என்னது? 16 3 ரெண்டா 2 1 2 2 அங்கால 2 5
அப்ப ரெண்டு ஒன்று ரெண்டு ஏழா ஆம் சார். ரெண்டு ஏழு சாக இங்க பூஜ்ஜியம் தசமன் இருக்கு அப்ப விஞ்ஞான முறை குறிப்பிட்ட எழுதுக்கு என்ன வரப்போகுது 5.4 தர 10 சாய ஒன்று வரும் ஆகவே இங்க பா ஒன்று தசம் இனி 54 பார்க்கணும் 54 பூஜ்ஜியத்துல போய் பார்த்தோம்னா என்ன வரப்போகுது உங்களுக்கு 73 24. 73 24 அப்ப 73 24ண்டா 73 24 சாய இங்கால இந்த ரெண்டு மேல இருக்கிற ரெண்டு என்ன செய்யும் மூணுக்கு வரும் ஆகவே ரெண்டு தர இங்க 0.425 இருக்கிறதால 0 தசத்துல இருக்கிறதால விஞ்ஞான குறிப்பிட்ட மாத்திக்கு 4 தசம் மாத்தணும் ஆகவே 0 தசம் இருக்கிறதால இங்க என்ன வரப்போகுது ஒரு தானம் முன்னுக்கு இருக்குது 10 சாய ஒன்று வரப்போகுது ஆகவே ஒன்று பா ரெண்டு வரப்போகுது பா ஒன்று வரப்போகுது தசம் 42.5 பார்க்கணும் அப்ப 42.5 என்ன 62 84 ரைட் இப்போ நாங்க இதுல கூட்டுறதுல பக்கத்து பக்கத்து கூட்டி கொண்டு போனோம்னா உங்களுக்கு சுருக்க ஈஸியா இருக்கும் ரைட் அப்ப முதல் ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கூட்டுவோம் இப்போ முதல் ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கூட்டினோம்டா எங்களுக்கு என்ன வரும் 0.602 ஒன்றையும் 0.497 கூட்டினோம்னா எங்களுக்கு என்ன வரும் ரெண்டு மூன்று மூன்று இது ரெண்டு நான் ஏற்கனவே கூட்டியும் இருக்கிறோம் இதே நம்பர் ஒன்று வந்துருந்தது எங்களுக்கு 9.901 சக இனி இது ரெண்டால பிரிக்கணும்டா 7 14 ஈரெண்டு 4 மூன்று 5 ஈரொன்று 2 ஈரெண்டு 4 இங்கு சைவர் சக ஒன்று பார் ரெண்டு என்ன எழுதலாம் இத சய ஒன்று சக 0.7324 சய ரெண்டு சக 0.6284 தர ரெண்டு ஆகவே இப்ப நாங்க இவ்வளோத்தையும் கூட்டி எழுதினோம்டா இதை இவ்வளோத்தையும் பெருக்கி எழுதுவோம் ஃபர்ஸ்ட்டுக்கு இதை பெருக்கினோம்டா என்ன வரப்போகுது இதை பெருக்கினோம்னா எங்களுக்கு வரப்போகுது 4 2 8 இரண்டு 16 இரண்டு 4 3 5 6 12 ஒன்று ரைட் இவ்வளவு இருக்கு இப்போ இவ்வளோத்தையும் நாங்க சுருக்கினோம்னா எங்களுக்கு விட வரும் அப்போ இவ்வளோத்தையும் சுருக்கினா என்ன வரப்போகுது எங்களுக்கு 0.4254 சாய ஒன்று சக 0.7324 சாய ரெண்டு சக 1.2568 இவ்வளோத்தையும் போட்டோம்னா எங்களுக்கு வருது 0.5139 வருது ரைட் அப்போ ஜி சமன் ஆன்டிலாக் 0.5139 அப்ப இதுக்கு எப்படி வரப்போகுது எங்களுக்கு ஆன்டிலாக்ல வைத்து ஆடுங்க 51 39 51 39 51 32 இருக்கு 31 32. அப்ப 32 32 65 சார். 32 65 கணக்கா இருக்கா இல்ல ரெண்டு சார் 32. நாங்க இருக்கிறேன்னா ஐந்து இடை வித்தியாசத்துல இருக்கிற ஐந்துல கூட்ட போற நம்பர் கூட்ட கணக்கா வருது 39 51 39 ஆம் சார். 30 என்ன வரப்போது 32 65. 65 ரைட் அப்ப இங்க பாருங்க இங்க 0 தசமம் இருக்கிறதால நாங்க தசத்தை வந்து ஒரு இலக்கத்துல குத்துவோம் இப்ப இதுல 1 தசமம் இருந்துச்சுன்னா என்ன வந்திருக்கும் 1.51 3 9 51 39 போய் தேடுவோம் தேடிட்டு எங்க தசத்தை குத்துவோம்
முப்பத்தி முப்பத்தி ரெண்டு இரண்டு தசம் தசம் ஆறு ஐந்து. 6 குத்துவோம். இதுவே பா ஒன்று இருந்துச்சுன்னா பா 1.51 3 9 இருந்துச்சுன்னா அப்படி வரும் குத்துவோம். 0.32 6 குத்துவோம். இதுவே இதுல 2 தசம் ஒன்று இருந்துச்சுன்னா 2.51 3 9 இருந்துச்சுன்னா என்னென்ன குத்துவோம்? 326.5 குத்துவோம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். 0 தசம் என்று இருந்துச்சுன்னா ஒரு தானத்துக்கு பக்கத்துல போய் குத்துவோம் தசத்தை. 1 தசம் என்று இருந்துச்சுன்னா இன்னொரு தானம் 11ஆம் அடுக்கு மாதிரி பெருக்கப்படும். இல்ல 0 தசம் இருந்துச்சுன்னா விஞ்ஞான குறிப்பிட்டு எழுதுற மாதிரி 3 தசம் என்று குத்துவோம். அதாவது ஒரு தானத்துக்கு பக்கத்து ஒன்று தசத்தை குத்துவோம். 1 தசம் என்று இருந்துச்சுன்னா 1 பாயிண்ட் என்று இருந்துச்சுன்னா அந்த 1க்கு பதிலாக நாங்கள் என்ன செய்வோம்? இன்னொரு தானம் பின்னுக்கு போவோம். 1 என்று இருந்துச்சுன்னா முன்னுக்கு போவோம். 0.3265 போடுவோம். இப்போ 2 தசம் என்று இருந்துச்சுன்னா 2 தானம் இன்னும் பின்னுக்கு போகும். அப்போ 3.2 இருந்து 2 தானம் பின்னுக்கு போகும் இன்னும். ரைட். அப்போ இதுல வந்து எங்களுக்கு விட வந்து இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவுக்காக சொன்னால் இதுல விட வந்து எங்களுக்கு இதுவா இருக்கும். எழுதி கொள்ளுங்க. ஓகே, எழுதினா வந்து தலையங்கம் போடுங்க. மேற்பரப்பளவுகளும் கனவளவும் மேற்பரப்பளவும் கனவளவும் மேற்பரப்பளவும் கனவளவும் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமா வர்றது வந்து உருளை, கூம்பு, அரியம் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அதிகமா இருக்கு. ரைட்.
இப்ப சொல்லுங்க எனக்கு உருளையின் மேற்பரப்பளவு எவ்வளவா இருக்கும்? ஒரு உருளையின் மேற்பரப்பளவு இப்படி இருக்கும். சர்ஃபஸ் ஏரியா. ரைட். அதுக்கு முதல் நான் கேட்கிறேன், இப்போ ஒரு உருளை ஒன்று இருக்குன்னு வைப்போமே, இப்படி இருக்குன்னு வைப்போம். ஓகே. இப்படி ஒரு உருளை இருக்குண்டா, இப்ப ஆறு ஆரை உள்ள ஒரு உருளை, இப்படி ஆறு ஆரை இருக்கு, ஹெச் உயரமான உருளை ஒன்று இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த உருளை இப்ப நீங்க உங்களுக்கு அதாவது வந்து டின் ஏதாச்சும் இருக்குன்னு தானே, இப்ப அதாவது வந்து நெஸ்டமோல் டின் அல்லது அது வந்து மீன் செமன் அந்த மாதிரியான மீன்கள் வர்ற டின்கள் இருக்கு தானே, டின் ஃபிஷ். அதுகளில் வந்து இந்த டின்னை வெட்டி எடுத்தீங்கன்னா இன்னும் வடிவம் வரும். அதை நாங்கள் வெட்டி பிரிச்சு எடுத்தோம்னா இன்னும் வடிவம் வரும். அதாவது வட்டின்னு நாங்கள் சொல்ற மேல வட்டத்தை வெட்டுறது இல்லை, குறுக்க அப்படி வெட்டி விட்டோம்னா ஒரு ஒரு இடத்துல மட்டும் இப்படி வெட்டி போட்டு திறந்தா என்ன வடிவம் வரும் உங்களுக்கு? செவ்வக வடிவம். செவ்வக வடிவம் வரும். ஸோ எங்களுக்கு வந்து தெரியும், இப்போ அதை நாங்கள் வெட்டி இப்போ இதை நான் வெட்டி திறந்தேன்னா எனக்கு வரப்போகுது ஒரு செவ்வக வடிவம் வரப்போகுது. ரைட். அப்போ இதை வெட்டி நான் திறந்தேன்னா எனக்கு வரப்போகிறது ஒரு செவ்வக வடிவம் இப்படி வரப்போகுது. இப்போ இதை நான் வெட்டும் போது, ரைட், இந்த உயரம் என்னவா இருக்கும்? இந்த அகலம் அகலம் இது இந்த அகலம் என்னவா இருக்கும்? இது எவ்வளவா இருக்கும்? எச்சா இருக்கும். எச்சாவே இருக்கும். ரைட். எச். இப்ப இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப என்னட்ட ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று இருக்கு. இப்ப நான் சொல்றேன் அதே அதே இது வந்து இப்ப நான் இப்ப இதுல வந்து ஒரு உருண்டையா இருக்குதானே. இப்ப உருண்டையா இருக்குன்றதுல இப்ப நான் சொல்லிக்கொள்ளலாம், இப்ப இதுதான் இந்த உருண்டை. ரைட். இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி இந்த மாதிரி இப்படி என்கிட்ட வந்து இருக்கு ஒரு உருளை மாதிரி ஒன்று இருக்கு இப்படி. ரைட். இப்ப உருளை மாதிரி இருக்குண்டா இப்படி இருக்குதானே உருளை, இப்படி இருக்கு. ரைட். இப்படி ஒரு சிலிண்டர் இருக்கு என்கிட்ட, இப்படி இப்படி ஒரு சிலிண்டர் ஒன்று என்கிட்ட இருக்கு. இப்ப இந்த சிலிண்டர்ல வந்து இப்ப நான் இதை இப்படி திறந்தேன்டா என்ன நடக்குது? இப்ப இப்படி இந்த சிலிண்டரை இப்படி திறந்தேன்டா எனக்கு வரப்போற நீளம் வந்து இது இங்க இருந்து இங்க மட்டும் வரப்போகுது லென்த். ரைட். இங்க இருந்து இங்க மட்டும் வரப்போறது எனக்குரிய லென்த்தா இருக்கும். அதாவது செவ்வகத்துக்கு ரெக்டாங்கிளுக்குரிய லென்த்தா இருக்கும். திருப்ப அதை நான் மடிச்சேன்டா அது அவ்வளவு வந்து எங்களை உருட்டினங்க இருக்கும். இந்த இந்த நீளம்தான் எங்களுக்கு விரிச்சோன்னு என்னவா இருக்கு, நீளமா வருது செவ்வகத்தின். ரைட். இப்ப இது இப்படி இருக்கைகள் இது என்ன வடிவம்? இந்த வடிவம், அதாவது இந்த உருளைன்ற இந்த மேல இருக்கிற இந்த வடிவம் வந்து என்ன வடிவமா இருக்கும் உருட்டி விட்டா? வட்ட வடிவம். வட்ட வடிவமா இருக்கும். அப்ப இந்த வட்ட வடிவத்துல இருக்கிற இந்த வெளியில இருக்கிற இந்த நீளம்தான் நாம் விரிக்கைகளை வந்து செவ்வகத்துக்குரிய நீளமா வரப்போகுது. அப்ப வட்ட வடிவத்துல இருக்கிற வெளியில இருக்கிற நீளம் காணணும்னா என்னத்தை காணணும்? வட்டத்தின் சுற்றளவு. சுற்றளவை காணணும், பெரிமீட்டரை காணணும், அதாவது வந்து ஆர்க் லென்த்தை காணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுற்றளவு காணணும்டா ஆறு ஆறுடைய வட்டத்தின் சுற்றளவு உங்களுக்கு என்ன தெரியும்? 2πr. 2πr. ஆகவே இது வந்து 2πr இருக்கும். விளங்குதா? அதாவது வந்து 2πrக்குரிய வட்டம் தான் மேலே இருக்கு. அதை நான் அப்படியே வட்டி போட்டு இப்படி விரிச்சு எடுத்துறேன்டா எனக்கு வந்து அந்த 2πrக்குரிய நீளம் தான் இங்க வந்து லென்தா இருக்க போகுது. அப்ப இப்ப எனக்கு இந்த உருளையான இந்த 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 வலைபரப்பு இருக்கு தானே, இந்த வலைபரப்பின் மேற்பரப்பளவு வரப்போகுது இந்த செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமனா இருக்கு. அப்ப இந்த செவ்வகத்தின் பரப்பளவு என்னவா இருக்கும்? நீளம் தர அகலம், லென்த் இன்டு வித். ஆகவே 2πr இன்டு என்ன வரப்போகுது? எச். h என்று வரும். ஆகவே 2πr h. இது வந்து என்னது? உருளைன்ற
வலைப்பரப்பின் பரப்பளவு. உருளைன்ற வந்து வளைபரப்பு. இப்போ உருளைன்ற மொத்த மேற்பரப்பு ஒரு திண்ம உருளை இருக்கு. திண்ம உருளை இருக்குண்டா என்ன அர்த்தம்? எல்லாம் அடைச்சு இப்படி ஒரு மரக்குச்சி ஒன்று இருக்குன்னு அது ஒரு திண்ம உருளை. இப்போ ஒரு மரக்குச்சி உருளை வடிவமா இருக்கிற வடிவான ஷேப்ல இருக்கிற ஒரு மரக்குச்சி இருந்துச்சுன்னா அது வந்து எங்களுக்கு திண்ம உருளையா இருக்கும். இப்ப திண்ம உருளையா இருந்துச்சுன்னா அது மேற்பரப்புல காணணும்னா என்னவா இருக்கும்? இந்த வலைபரப்பும் காணணும், மேலே ஒரு வட்டப்பரப்பு இருக்கும், கீழே ஒரு வட்டப்பரப்பு இருக்கும். அப்ப மேலே இருக்கிற வட்டப்பரப்புக்கு என்ன எங்களுக்கு பரப்பளவு? பையார் வர்க்கம். அப்ப பையார் வர்க்கம். ஒரு வட்டத்துக்கு பரப்பளவு வந்து பையார் வர்க்கம். அப்ப எத்தனை இருக்கு எங்களுக்கு? 2. மேலே ஒன்று இருக்கு, கீழே ஒன்று இருக்கு. ஆகவே 2. அப்ப 2 வரப்போகுது எங்களுக்கு மொத்த பரப்பு உருளையின் மொத்த மேற்பரப்பளவு. உருளையின் மொத்த மேற்பரப்பளவு எவ்வளவா இருக்கும்? 2πRH சக 2 பையார் வர்க்கம் வரப்போகுது. ஓமா இல்லையா? இதுல நீங்க வடிவா கவனிச்சு கொள்ளணும். சில நேரங்கள்ல அவன் வந்து உருளையின் வலைபரப்பை காண்க என்று கேட்டா நீங்க 2πR மட்டும் 2πRH மட்டும்தான் போடணும். ரைட்? அதாவது உருளையின் அந்த வலைபரப்பளவு மட்டும். ரைட்? இப்போ சர்ஃபேஸ் ஏரியா கேட்கும்போது நாங்க வந்து காண வேண்டியது வந்து அந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா, அது கர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் என்று கேட்டா அதாவது வந்து ஏரியா ஆஃப் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர். அதாவது வந்து ஒரு உருளையின் அந்த வலைபரப்பு அந்த கர்வ்ட் ஏரியா, ரைட்? கர்வ்ட் ஆஃப் த சிலிண்டர் கேட்டா மட்டும்தான் கர்வ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த சிலிண்டர் என்று கேட்டா 2πRH தான் வரும். ரைட்? 2πRH வரும். இப்போ உருளைன்ற டோட்டல் அதாவது உருளைன்ற சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லாட்டி மொத்த மேற்பரப்பளவு இல்லாட்டி உருளைன்ற மேற்பரப்பளவு என்று கேட்டா எங்களுக்கு வரணும் என்னது? கீழ்வட்டத்தின் அடிப்பரப்பளவு, மேல் வட்டத்தின் பரப்பளவு, அதோட இந்த வலை பரப்பளவு. சில நேரத்தில் கேள்வியில வலை பரப்பளவு மட்டும் கேட்டா 2πRH மட்டும்தான் போடணும். மொத்த உருளையின் மேற்பரப்பளவுன்னு கேட்டா அல்லது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டா மொத்த ஏரியா மொத்த பரப்பளவுன்னு கேட்டா மட்டும்தான் நாங்க என்ன செய்யணும்? வலை மேற்பரப்பளவையும் கூட்டி 2πRH கூட்டி 2πRHோட மேலே இருக்கிற வட்டப்பரப்பு பையார் வர்க்கம், கீழே இருக்கிற வட்டப்பரப்பு பையார் வர்க்கம். சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல அவன் சொல்லுவான் அவன்கிட்ட ஒரு குடுவை ஒன்று இருக்கு, வட்ட வடிவமான கோள வடிவமான ஒரு குடுவை ஒன்று, நீர் நிரப்பப்பட்ட குடுவை ஒன்று இருக்கு என்று சொன்னான். என்ன அர்த்தம்? மேல் பக்கம் என்னவா இருக்கும்? ஒரு நீர் நிரப்பப்பட்ட குடுவையா இருந்தா மேற்பக்கம் என்னவா இருக்கும்? திறந்திருக்கும். கீழ்ப்பக்கம் மட்டும்தான் வட்டம் அடைச்சிருக்கும். கீழ்ப்பக்கம் அடைச்சிருக்கும், மேல் பக்கம் திறந்திருக்கும். அப்ப இப்போ ஒரு நீர் நிரப்பப்பட்ட குடுவை ஒன்றுண்டு, ரைட்? அப்ப நீர் நிரப்பப்பட்ட குடுவை ஒன்றுண்ட வெளி மேற்பரப்பளவை காண்க என்று கேட்டா நாங்க என்னத்தை போடுவோம்? என்னென்ன போடணும்? 2πRH ஆக பையார் வர்க்கம். பையார் வர்க்கம் போடணும். ஏனென்றா எங்களுக்கு மேலே இருக்கிறது வந்து திறந்திருக்கும். அது அவன் திறந்திருக்குன்னு அவன் சொல்ல மாட்டான். ஏன்? ஒரு நீர் நிரப்பப்பட்டு குடுவேண்டா நீர் வந்து நிரப்பணும்னா மேலே இருக்கிறது வந்து திறந்திருக்கணும். மேலே இருக்கிற லிட் இல்லாம இருந்தா தான் நாங்க வந்து அதுக்குள்ள தண்ணியே ஊத்தலாம். இப்ப மேலே மூடி இருக்கு, கீழே மூடி இருக்குன்னா எப்படி நாங்க நீரை நிரப்புவோம்? அப்ப அதுல வந்து காமன் சென்ஸ் வேணும். ரைட்? அப்ப அப்படியான இடத்துல வந்து நீங்க மேற்பரப்பளவு உருளையின் மேற்பரப்பளவுன்னு கேட்டாலே உடனே போய் 2πRH 2πR வர்க்கம் மட்டும் போட்டு விடுறது இல்லை. இப்ப வந்து அதுல பார்க்கணும் திண்ம உருளையா இல்லது உருளை ரெண்டு பக்கமும் கீழே மேலே வட்டம் எல்லாம் வட்டுப்பட்டு இப்போ ஒரு குழாய் மாதிரி இருக்குதா? குழாயின் பரப்பளவு கேட்டா வெளி இது மட்டும் காண வேண்டி வரும். ரைட்? வெளி குழாயின் வெளி மேற்பரப்பளவு காண சொன்னா இல்லாட்டி இப்போ குழாயின் மொத்த மேற்பரப்பளவு காண சொன்னா அது வெளி மேற்பரப்பளவும் வரும். அதுக்கு ஒரு திக்னஸ் இருந்துச்சுன்னா தடிப்பு இருந்துச்சுன்னா உள்ளுக்கு இருக்கிற ஆரையை கண்டு உள் மேற்பரப்பளவும் காண வேண்டி வரும். ரைட்? இப்படி ஒரு உள்ளுக்கு ஒரு வளைவு இருக்கும், வெளியில ஒரு வளைவு இருக்கும். ஸோ பேசிக்கா நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு உருளைன்ற வட்ட மேற்பரப்பளவு வந்து பையார் வர்க்கம், கீழே ஒரு பையார் வர்க்கம். உருளைன்ற வெளி மேற்பரப்பளவு வந்து கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது வளை மேற்பரப்பளவு வந்து எங்களுக்கு தெரியும் 2πRH. ரைட்? இதுல உங்களுக்கு விளங்கி கொள்ற மாதிரி நீங்க எழுதி கொள்ளுங்க.
ஓகே, கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. மூடி இல்லாத உயரம் 20 சென்டிமீட்டரும் ஆறும் 6 சென்டிமீட்டருமான உருளை பாத்திரத்தின் மூடி இல்லாத உயரம் 20 சென்டிமீட்டரும் ஆரை 6 சென்டிமீட்டரும் உள்ள ஓர் உருளை பாத்திரத்தின் அடியின் பரிதி 88 சென்டிமீட்டர் ஆகும். மூடி இல்லாத உயரம் 20 சென்டிமீட்டரும் ஆரையும் உள்ள ஆரை 6 சென்டிமீட்டரும் உள்ள ஓர் உருளை பாத்திரத்தின் அடியின் பரிதி 88 சென்டிமீட்டர் ஆகும். The circumference of the base of the cylindrical vessel without a lid of height 20 centimeter is 88 centimeter. The circumference of the base of the cylindrical vessel without a lid of height 20 centimeter is 88 centimeter. Find the radius of the base and find the total exterior surface area. அடியின் ஆரையை காண்க, மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. அடியின் ஆரையை காண்க, மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. அடியின் ஆரையை காண்க, மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. Find the radius of the base, find the total exterior surface area. ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு இப்ப நான் சொன்ன இந்த கடைசியா சொன்ன ஒரு இதுதான் இப்ப இந்த கேள்வியா வந்திருக்கு. ரைட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மொத்த ஒரு அந்த அடியின் சர்க்கும்ஃபரன்ஸ், அதாவது வந்து பரிதியின் சுற்றளவு வந்து எங்களுக்கு எவ்வளவு தந்திருக்கு? 88. ரைட். ஒரு வட்டத்துல சுற்றளவுக்கு சமன்பாடு என்ன? 2πr 2πr சமன் எங்களுக்கு என்ன வருது? 88 சென்டிமீட்டர். இதுல இருந்து 2 தர 22 தர r சமன் 88 சென்டிமீட்டர். பெருக்கிறதெல்லாம் பெருக்கும். அப்ப r சமன் 88 தர 7 கீழ் 2 தர 22 22 தர 2 44 44 தர 2 88. ரைட். சென்டிமீட்டர். அப்ப r எவ்வளவு? 14 சென்டிமீட்டர். பிள்ளையா இருந்தா சொல்லுங்க. ரைட். பார் வந்து 14 சென்டிமீட்டரா இருக்கும். அடுத்த கேள்வி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப மொத்த மேற்பரப்பளவு கேட்டிருக்கு. அப்ப மொத்த மேற்பரப்பளவு கேட்டா நாங்க என்ன செய்யணும்? 2πrh வளை மேற்பரப்பளவு சக என்னத்தை போடணும்? 2πr வர்க்கமா πr வர்க்கமா? πr வர்க்கம் போடணும். மேல வந்து லிட் இல்ல, அதாவது வந்து மூடி இல்லாத கோலம். மேல லிட் இல்லைன்னா மேல ஒரு வட்டம் இல்ல, கீழே மட்டும்தான் வட்டம் இருக்கும். ரைட். அப்ப πr வர்க்கம் போடணும். அப்ப 2 தர 22 தர r வந்து எங்களுக்கு தெரியும் 14 சென்டிமீட்டர் தர h எவ்வளவு சொன்னாங்க? 20. அப்ப 20 சென்டிமீட்டர் சக 22 தர r வந்து 14 தர 14 வர்க்கம் பண்ற 14 வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம். இப்ப பாத்தீங்கன்னா 7 1 7 7 2 14. இது நாங்க பெருக்கணும் என்ன வரப்போகுது? 44 2 88 88 தர 20 1760. ஓ, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்கால சக 7 1 7 7 2 14. அப்ப 44 44 தர 14 எத்தனை? 616. அப்ப 616 கூட்டின மண்டங்களுக்கு எவ்வளவு வரும்? 2376 வரும். அப்ப இதுல வந்து நாங்க அளவு போடணும், சென்டிமீட்டர் வர்க்கம். 2376 சென்டிமீட்டர் வர்க்கம். வழி கொள்ளுங்க.
ஓர் உலோகத் திண்ம உருளையின் மேற்பரப்பின் பரப்பளவு 2442 சென்டிமீட்டர் வர்க்கம். ஒரு உலோக திண்ம உருளை வடிவ வசனத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு உலோக திண்ம உருளை ரெண்டா மேலெங்கள் எல்லாமே இருக்கும், திண்மமா இருக்கும், உள்ள கட்டியா. ஒரு உலோக திண்ம உருளை மேற்பரப்பின் பரப்பளவு 2442 சென்டிமீட்டராக இருக்கும். அதேவேளை அதன் ஆரையினதும் உயரத்தினதும் கூட்டுத்தொகை 37 சென்டிமீட்டர் ஆகும். அதன் ஆரையினதும் உயரத்தினதும் கூட்டுத்தொகை 37 சென்டிமீட்டர் ஆகும். அவ்வுருளையின் ஆரையை காண்க, அவ்வுருளையின் வளைபரப்பின் பரப்பளவை காண்க. அவ்வுருளையின் ஆரையை காண்க, அவ்வுருளையின் வளைபரப்பின் பரப்பளவை காண்க. The surface area of a solid metal cylinder is 2442 centimeters square, while the sum of its radius and height is 37 centimeters. Find the radius of the cylinder. Find the area of the curved surface of the cylinder. சார் கேள்வி இருக்க ரிப்பீட் பண்றீங்களா? Sanjana? சார். Yeah. The surface area of a solid metal cylinder is 2442 centimeters square, while the sum of its radius and height is 37 centimeters. Find the radius of the cylinder. Find the area of the curved surface of the cylinder. இப்போ வந்து பாத்தீங்கன்னா solid metal, அதாவது வந்து உலோக திண்ம உலோகத்தால ஒண்ணு திண்ம உருளை, அதாவது உலோக திண்ம உருளைன்னு சொல்லியிருக்கு. ஒரு உலோக திண்ம உருளை என்றா என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து 2πrh பிளஸ் 2πr² வரப்போகுது, ரைட்? அதாவது வளை மேற்பரப்பளவு 2πrh அண்ட் 2πr² பிளஸ் πr² 2πr² வரப்போகுது. அப்போ 2πrh பிளஸ் 2πr², ரைட்? அப்போ ரெண்டும் சேர்ந்து எங்களுக்கு என்னென்ன வருது? அப்போ எங்களுக்கு ஈக்குவேஷன் போட்டுக்கொள்ளலாம். 2πrh பிளஸ் 2πr² is equal to 2442 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுல இருந்து நாங்கள் என்னத்தை பொது எடுக்கலாம்? இந்த ரெண்டுக்குள்ளேயும் இருந்து ஒரு 2πr பொது எடுக்கலாம். அடுத்த மணி இங்கே என்ன வரப்போகுது? h வரப்போகுது, இங்கே r வரப்போகுது. is equal to 2442. இதை ரெண்டால சுருக்கினா எப்படி வரப்போகுது? 22/7r into h plus r is equal to எனக்கு வரப்போகுது 1221 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எனக்கு தெரியும் உருளைன்ற ஆரையையும் என்னத்தையும் கூட்டம் 37 வருதா? ஆரையையும் உயரத்தையும் கூட்டம் 37. அப்ப எனக்கு தெரியும் h plus r is equal to 37 சென்டிமீட்டர். ஆகவே நான் இதுல என்ன செய்யலாம்? ரீப்ளேஸ் பண்ணலாம். h plus rக்கு பதிலா நான் ரீப்ளேஸ் பண்ணலாம். என்ன மாதிரி? 37 கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப 22/7 into r into 37 centimeter is equal to 1221 centimeter square, right? இப்போ பார்த்தோம்னா r is equal to 1221 centimeter square into 7 over 37 centimeter into 22. ஸோ இதுல இருந்து r வந்து எங்களுக்கு எப்படி வரும்? r வந்து இங்கே ஒரு r, இது சென்டிமீட்டர் வெட்டுப்பட்டுரும். இப்போ r காணணும். நாங்கள் r காணிக்கல எங்களுக்கு எவ்வளவு வருது?
டிவைட் பண்ணி சொல்லுங்க. எங்களுக்கு இதை இதால டிவைட் பண்ணிக்கல எங்களுக்கு வரும் 1, இங்க 33 வரும். ரைட்? அப்ப இதால இது பண்ணோம்னா 11 2 22 11 3 அவ எங்களுக்கு எப்படி வரும் 21 2 சென்டிமீட்டர் வரும். ஆகவே ஆர் இஸ் ஈக்குவல் டு 10.5 சென்டிமீட்டர் வரும். ரைட்? இப்போ ஆரை கண்டுட்டோம். இப்போ ஆர் வந்து எங்களுக்கு தெரியும் 10.5 சென்டிமீட்டர். இதுல இருந்து இப்போ வலை மேற்பரப்பளவை கேட்கணும். அப்படித்தானே? ரெண்டாவது வந்து curved surface ஏரியான்னு கேட்டிருக்கணும். ரைட்? வலை மேற்பரப்பளவுன்னு பரப்பு அப்படிதான் கேட்டது. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த curved surface of the cylinder. ரெண்டா வலை மேற்பரப்பளவு கேட்டிருக்கணும். வலை மேற்பரப்பளவு உங்களுக்கு என்ன சமன்பாடு 2πr h. ஸோ 2πr h நாங்கள் இப்போ காணுவோம். அப்போ 2 தர 22 7 தர r வந்து 10.5 சென்டிமீட்டர் இன்டு ஹெச் காணணும். இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு r தெரியும். அதுல இருந்து ஹெச் காணணும்னா என்ன வரப்போகுது 37 சாய 10.5. அவ எப்படி வரும் 26.5 வரும். 26.5 சென்டிமீட்டர். ஸோ இதுல இருந்து நான் கண்டமெண்டா இது 2 முறை இங்க 3 முறை வந்துடும். இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டுரும். ஸோ இவ்வளோ அதை மல்டிப்ளை பண்ணினா 22 into 3 into 26.5. ஸோ எங்களுக்கு வரப்போகுது 1749 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எழுதி கொள்ளுங்க. விளங்காடி கேளுங்க. ஓகே, எழுதினா நாங்கள் வந்து மிச்சத்தை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நாங்கள் இந்த திரும்ப இதுகள் இதை கண்டுட்டு இதுகளை இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இதுகள மேற்பரப்பில் சர்ஃபேஸ் ஏரியா இதுகளையும் வால்யூம் ரெண்டையும் முடிச்சிட்டோம்னா நாங்கள் ஒரு முழு கேள்வி வந்து செய்யலாம். ஸோ அதுக்கு பிறகு வந்து நாங்கள் கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி இந்த டக்குன்னு வந்து ஒரு கிளாஸ்லேயே தேரியை டக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்கு ஈக்குவேஷன் தான். ஸோ அதை முடிச்சிட்டோம்னா அதில் இருக்க கேள்விகளையும் செய்துட்டு போயிட்டு அப்புறம் டிரெக்டாக நாங்கள் அமைப்புகளுக்கு போவோம். ரைட்? ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. குட் நைட். Good night, sir.